அனைத்து சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு நடந்த கரூர் துயர சம்பவத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் என்றைக்குமே நடக்கக்கூடாது. அந்த கரூரில் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதல் தெரிவித்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். இவ்வளவு நல்ல ஒரு படித்த மக்கள் இருக்கிற நம்ம நாட்டில், நம்ம ஊரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவர் பிடிக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து கூட நம்ம அதை தெரிவிக்க முடியும். வீட்டில் இருந்து கூட அந்த டிவியில் பார்க்க முடியும். அந்த கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே போய் நம்மளே அங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதனால் இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அந்த எவ்வளோ தான் நம்ம ஆறுதல் தெரிவித்தாலும் செஞ்சாலும் அந்த ஒரு பாதிக்கப்பட்டவங்களை அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்ம எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. இதை சம்மந்தப்பட்டவங்க யார் இதில் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்டப்படி அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் என்றைக்குமே நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது. கடவுள்கிட்ட இது மட்டும்தான் என்னுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ பேசினாலும் அது சரியாக வராது. இனி வரும் காலமாச்சும் நல்லா இருக்கும். நல்ல காலமாக வரட்டும் தமிழ்நாட்டுக்கு.